இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் நாள் சனிக்கிழமை, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரை உள்ள இறை வசனங்களை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு லேவியை அழைத்ததும் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார். லேவியின் மனமாற்றம் நமக்கு எடுத்துரைக்கின்ற முதல் செய்தி, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குறைகளை உணர்ந்து மனமாற வேண்டும் என்பதாகும். லேவி செய்து வந்த வரி வசூலிக்கும் தொழிலில் நிறைய முறைகேடுகள் நடக்கும். குறிப்பாக ரோமை அரசாங்கம் நிர்ணயித்த தொகையை விட அதிகமான தொகையை வரி தண்டுவோர் வசூலித்து வந்தார்கள். லேவியும் அதே தவற்றினை செய்திருக்க வேண்டும். எனவே அவர் ஒருவிதமான குற்ற உணர்வோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அவரை அழைக்கின்ற போது அவர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அதே நேரத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்றார். லேவியை போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து திருந்துவதுதான் இறைவனுக்கு ஏற்ற செயலாகும். லேவியின் மனமாற்றம் நமக்கு எடுத்துரைக்கின்ற இரண்டாவது செய்தி, இயேசு இழந்து போனதை தேடி மீட்கவே வந்தார் என்பதாகும். இயேசு தன்னை அழைத்தவுடன் லேவி தன்னுடைய வீட்டில் விருந்தொன்று ஏற்பாடு செய்கின்றார். அதில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஏனையோரும் கலந்து கொள்கின்றார்கள். அப்போது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும், இவர் வரி தண்டுவோரோடும் பாவிகளோடும் விருந்துண்கின்றாரே என்று முணுமுணுக்கத் தொடங்குகின்றார்கள். உடனேதான் இயேசு, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அடைக்க வந்தேன் என்று கூறுகிறார். ஆகவே பாவிகளை தேடி மீட்க வந்த இயேசுவின் அன்பை உணர்ந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி இயேசுவிடம் திரும்பி வர குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்க்க கற்றுக்கொண்டால் நமது வாழ்வு நிறைவுள்ளதாக இருக்க உன்னதமான செயலே உயர்ந்த வழிபாடு என்கிறது செருபிய பழமொழி. எனவே நாம் குற்றம் சாட்டாமல் உன்னதமான செயல்களை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம்.